இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நம் அநேக சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய நம்பிக்கையை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மீது வைக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையானது வீணாய் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அந்த நம்பிக்கை வீணாகி விடுகிறது. நாம் நம்முடைய பிள்ளைகள் மீது அல்லது நம்முடைய தாய் தகப்பன் மீது, நண்பர்கள் மீது, சகோதரர்கள் மீது, அன்பானவர்களே, அல்லது நம்முடைய சரீரத்தின் மீது, இப்படி அநேக விதத்திலே நாம் நம்பிக்கையை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை சில நேரங்களிலே வீணாய் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. நம்முடைய நம்பிக்கை வீணாய் போக கூடாது என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை எங்கே வைக்க வேண்டும்? நான் நம்புகிறது அவராலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, எந்த நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ, அந்த நம்பிக்கையை ஆண்டவர் வீணாய் போக விட மாட்டார். வேதம் சொல்லுது, நீ விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்லி. நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் அதை நிச்சயமாகவே உங்களுக்கு அளிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இங்கே சங்கீதம் 73 சங்கீதத்திலே 28வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரிகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். என் நம்பிக்கை அவராய் இருக்கிறார். நான் எந்த காரியத்திலே, நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என் நம்பிக்கை அவர் மேலே வைத்திருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் மேலே என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்தவைகளை நான் நம்பக்கூடாது. நாம் இருக்கிற சூழ்நிலைகளை நாம் நம்பக்கூடாது. ஒரு வேளை அது நம்மை கைவிட்டு விடலாம், அதை விட்டு நாம் விலகி வந்து விடலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மோசேயை குறித்து நாம் பார்த்தோம்னு சொன்னா, பார்வோனுடைய அரண்மனையிலே வசதியோடு, செழிப்போடு, செல்வாக்கோடு, அதிகாரத்தோடு அவர் இருந்தார். ஆனால் அதை நம்பிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த பார்வோனுடைய அரண்மனை விட்டு அவர் தள்ளப்பட்டார், அவர் நிராகரிக்கப்பட்டார். அவருடைய அதிகாரம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய செழிப்பு எல்லாம் காணாமல் போய்விட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பேச சொல்லி அழைத்த தேவனாகிய கர்த்தர் அவரை ஆண்டு கொண்டார், மீட்டு கொண்டார், நடத்தினார். இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறவைகளை ஒரு நாளும் நாம் நம்பக்கூடாது. அன்று தாவீது சொல்லுகிறார், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை என்று சொல்லி. இன்றைக்கு அந்த வில்லை நம்பி நான் யுத்தத்துக்கு போவதில்லை, அந்த வில்லை நம்பி நான் எதிரிகள் முன்பாக நிற்பதில்லை. ஏன் என்று சொன்னால், என் வில்லையோ என் பட்டயத்தையோ நான் நம்பவில்லை, அது என்னை ரட்சிக்க முடியாது. என்னை ரட்சிக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை மீட்டெடுக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி, அவர் என் வில்லை நான் நம்ப மாட்டேன், என் கர்த்தரை தான் நான் நம்புவேன். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? எந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எந்தெந்த நம்பிக்கை உங்களுக்கு என்ன ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது? உங்கள் நம்பிக்கை ஒரு வேளை வீணாய் போய் கொண்டிருக்கிறதா? நீங்கள் சோர்ந்து போவாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல வையுங்க. அதுதான் இங்கே தாவீது சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. ஆக இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பது கர்த்தராலே வரும். கர்த்தராகிய ஆண்டவர் மேல்
என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாய் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல வையுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்க நம்பிக்கையை வீணாக்க மாட்டார். இன்னைக்கு எத்தனை நம்பிக்கைகள் அவமாய் கொண்டிருக்கிறது, வீணாய் போய் கொண்டிருக்கிறது. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல வையுங்க. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல வையுங்க. உங்க வில்லை நீங்க நம்பாதீங்க. உங்க பட்டயம் உங்களை ரட்சிப்பதில்லை. கர்த்தர் ஒருவரே நம் நம்பிக்கையா இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை ஆஸ்வதிக்கிறேன். சுகமாயிருப்பீர்களாக. பிரைஸ் தி லார்ட்.